போயர் சமுதாய மக்களுக்கு நல வாரியம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் KN நேரு அவர்கள் பேச்சு. திருச்சியில் போயர் சமுதாய நலச்சங்க நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது. இதில் போயர் சமுதாய மக்களுக்கு நல வாரியம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் KN நேரு அவர்கள் தெரிவித்தார். போயர் சமுதாய மக்கள் சென்னையில் தலைவரே பார்த்தார்கள், தளபதி முதலமைச்சர் அவர்களை பார்த்தார்கள். பார்த்து எங்களுக்கு இடஒதுக்கீட்டு நலவாரியம் அமைத்து தர வேண்டும் என்று தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தேக்கமலையால் தான் சொல்லியிருக்கிறார். நாங்கள் எங்களுக்கு நலவாரியம் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். வந்திருக்கிற ரெங்கசாமி தலைவர் பொறுப்பேற்றிருக்கிற மாநிலம் முழுவதும் வந்திருக்கிற தலைவர்கள் நான் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். உறுதியாக மாநில முதலமைச்சர் சொல்லி கோயிலுக்கு தனி நலவாரியம் அமைக்க எல்லா நடவடிக்கைகளும் டிஎன்டி சார்ஜர் கேட்டிருக்கிறார்கள். மாநில முதலமைச்சரிடம் நிச்சயமாக அதை பற்றி சொல்லலாம். ஏனென்றால் சமுதாயத்தில் மிக மிக பின்தங்கி ஒவ்வொரு இடத்திலும் கண்களில் மண்ணில் வேலை செய்கிற சமுதாய மக்கள் உங்களுக்கு ஒரு அரசு வேலை கிடைப்பதற்கு சொன்னால் தலைவர்கள் மூலமாக நடவடிக்கை நிச்சயமாக எடுப்போம் என்பதை தெரிவித்து சொல்கிறேன். அனைத்து சிறுபான்மை மக்களும், அனைத்து தொழிலாளர்களும், அடிமட்டத்தில் பணியாற்றுகிற தொழிலாளர்களும், ஒப்பந்தக்காரர்களும், கட்டுமான தொழிலாளர்களும் இவர்களெல்லாம் வாக்குறுதி திமுகவுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் ரெங்கசாமியை போன்ற தலைவர்களை திமுகவுக்கு தளபதிக்கு வாக்களிக்கிற உங்களுக்கு இந்த மாநாடு, இன்றைக்கு கூட்டிய மாநாடு, நீங்கள் நினைத்ததெல்லாம் வெற்றி பெறும். ரெங்கசாமி வழக்கால் வந்தார் என்று இல்லை. இந்த சமுதாய மக்களுக்கு ஏதாவது எங்களால் செய்ய முடியும் என்று சொன்னால் அதை பெருமையாக கருதி நாங்கள் செயல்படுவோம். ஒட்டுமொத்த அவர்கள் பெரிய பெரிய சமுதாய மக்கள் அவங்களுக்கு தனியா கட்சிதான் இருக்கு. ஆனால் நம்மை மாதிரி சிறுபான்மை மக்கள், தெலுங்கு பேசுகிற மக்கள், இவருடைய இந்த வாக்கு வங்கி என்பது திமுகவுக்கு தளபதியாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நம்மை கவனிக்கிற ஒரு தலைவராக தளபதி இருக்கிறார். அதற்கு நம்ம கைமாறாக என்றைக்கும் ஒரு சென்னையிலிருந்து வந்திருக்கிறவர்கள், திருப்பூரிலிருந்து வந்திருக்கிறவர்கள், சேலத்திலிருந்து வந்திருக்கிறவர்கள் அவர்கள் எல்லாம் இந்த கோரிக்கை மனோடு சென்னைக்கு வந்தால் குற்றப்படுத்திருந்த எல்லாம் குறைவுகள் எல்லா பகுதியிலும் வந்திருக்கிற மக்கள் இந்த கோரிக்கையோடு வந்தால் நான் முதலமைச்சர்களை சந்திக்க வைத்து நேரடியாக முதலமைச்சர்களை இந்த கோரிக்கையை கொடுக்கிற அந்த பணியை நாங்கள் செய்வோம் என்று சொல்லி ரெங்கசாமி நல்ல வலுவான ஆள், சாதாரண ஆள் இல்லை, எல்லாருக்கும் வலுவான ஆள். நிச்சயமாக உங்களுக்காக உழைப்பதற்கு அவர் இன்னைக்கு கான்ட்ராக்ட் வேலையை காட்டிலும் நம்முடைய சமுதாய மக்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று ஒரு வயதுக்கு புரிந்த காரணத்தால் அந்த வேலை அவர் எடுக்கிற எல்லா நடவடிக்கைகளும், மாநிலத்திலும் வந்திருக்கிற எல்லா நடவடிக்கைகளும் நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்பதை சொல்லி, ஏனென்று கேட்டால் உங்களைத்தான் எங்களுக்கு ஆதரவளிக்கிறவர்கள், உங்களை போல் இருக்கிறவர்கள் தான் எங்களை ஆதரிக்கிறார்கள். எனவே நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்பதை மாநாடு வெற்றியை வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த விழாவிற்கு திருச்சி மாவட்ட தலைவரும் மாநில ஒப்பந்ததாரருமான தொழிலதிபர் RRS ரெங்கசாமி தலைமை தாங்கினார். இந்த விழாவில் திமுக முதன்மை செயலாளரும் அமைச்சருமான திரு KN நேரு அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு நிர்வாகிகளை வாழ்த்து பேசினார். இதில் கலந்து கொண்ட அமைச்சருக்கு பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது. இதில் பேசிய அமைச்சர் போயர் சமுதாய மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், குறிப்பாக நல வாரியம் அமைத்திடவும் 5% இடஒதுக்கீடு செய்திடவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் தங்களுக்கு உறுதுணையாக திமுக அரசு இருப்பதாகவும் அவர் பேசினார். இந்த போயர் நல சங்கத்தில் ஃபர்ஸ்ட் இந்த நான் தலைவரான பிற்பாடு நமது கோயில் குளம் எங்கிருந்தாலும் நான் ஏதோ நல்லபடியாக பண்ணி கொடுப்பேன். அதுக்கப்புறம் எல்லாமே போயர் நல சங்கத்தில் ஏழை இளைய மக்களுக்கு அரை பவுனு தாலி எடுத்து கொடுக்க எல்லாத்துக்கும் போயர் நல சங்கத்தில் நான் பேசி கொண்டு இருக்கிறேன். அது இல்லாமல் பேப்பரு பிள்ளைங்க படிக்கிறதுக்கு
தாய்மார் இல்லாத ஆளுங்களுக்கு எல்லாத்துக்கும் போயர் நல சங்கத்தில் இருந்து இந்த போயர் நல சங்கத்தில் எல்லாத்தையும் சேர்த்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு, வாழ்கிற பிள்ளைங்களுக்கு, முடியாத பிள்ளைங்களுக்கு பணிவுடன் நான் அவங்களுக்கு நல்ல காரியமாக செஞ்சு கொடுக்கிறேன். அதே ரெண்டாவது எல்லா காரியமும் போகிறப்ப எல்லாத்தையும் எங்கள் மந்திரி அவர்கள் திருச்சி மாவட்டத்திலே நான் வந்து தமிழ்நாட்டு லெவலில் வேலை செய்கிறப்ப எங்கள் மந்திரி வந்து சின்ன பிள்ளையிலேருந்து என்னை வந்து காப்பாற்றி இதுவரைக்கும் என்னை காப்பாற்றி நம்ம சங்கத்தை திருச்சி மாவட்டத்தில் எல்லாத்தையும் நம்மளை காப்பாற்றி கொடுக்குற மந்திரி அவர்களுக்கு நம்ம அண்ணன் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். இந்த அளவுக்கு என்ன பிரமாதமாக பண்ணு கொடுக்கறதுக்கு நம்ம எம்டி ராமச்சந்திரன் அவர்கள் எங்கள் எம்டியை தான் இந்த அளவுக்கு என்ன பெரிய ஆளாக்கி எடுத்துகிட்டு வந்தது எங்கள் எம்டி அவர்கள் தான். அதே மாதிரி சின்னவரும் எல்லாத்துக்கும் நல்லா பண்ணிக்கிட்டு கொண்டு இருக்கார். எல்லாத்துக்கும் எம்பி அவர்கள் எல்லாத்துக்கும் எங்களுக்கு நல்லா பண்ணி கொடுக்குறார். எங்கள் ஜாதிக்காரனா உயிர் கொடுக்குறார். எங்கள் உயிரை காப்பாற்றுகிறவர்களுக்கு மந்திரி அவர்களுக்கும் சின்னவர் அவர்களுக்கும் அருண் எம்பி அவர்களுக்கும் நான் பாராட்டி கொண்டிருக்கிறேன். இந்த விழாவில் திருச்சி மத்திய மாவட்ட திமுக செயலாளர் வைரமணி, திருச்சி மாநகர திமுக செயலாளரும் மாநகராட்சி மேயருமான திரு அன்பழகன், அந்தநல்லூர் ஒன்றிய குழு தலைவர் துரைராஜ், பொன்னகர் பகுதி திமுக செயலாளர் மோகன்ராஜ் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உள்ளிருந்தனர்.